فاستعذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم போன இதில் விட்டோம் படிங்க. 39வது சூரா அஜ்ஜுமர் 11வது ஆயத்து படிக்கணும் காக்கா. படி. மார்க்கத்திற்கு அந்தரங்க சுத்தியுடன் அல்லாவை நாபுதுவில் இருக்குமாறு நிச்சயமாக நான் ஏவப்பட்டிருக்கின்றேன் என்றும் கூறுவீராக. நபியை பாற்று அல்லாஹ் சொல்லுகின்றான், முற்றிலும் ஈயாக்க நஅபுது, இந்த விஷயத்தில் நான் முழுமையாக இருக்கின்றேன். எதற்காக? மார்க்கத்திற்கு, தீனுக்காக. இந்த தீனில் தான் நான் நுழைய வேண்டும். இந்த தீனில் அல்லாஹ்தான் இஸ்லாத்தில் நுழைய வைப்பான். இதற்காக நான் எப்பொழுதும் அல்லாஹ்வை அறிந்து கொள்வதில் முழு முயற்சியில், நஅபுதுவில், இபாதத்தில் இருக்கின்றேன் என்று நீர் கூறுவீராக. படிங்க. தீனிற்கு அந்தரங்க சுத்தியுடன் அல்லாவை நாபுதுவில் இருக்குமாறு நிச்சயமாக நான் ஏவப்பட்டிருக்கின்றேன். இந்த ஆயத்து பக்கத்துல 39:2 அதே சூரா 2 எழுதிக்கிறோங்க. முப்பத்தி 2வது சூறாவுல என்ன போட்டிருக்குது? முற்றிலும் உண்மையை கொண்டுள்ள இவ்வேதத்தை நாமே உம்மீது இறக்கியிருக்கின்றோம். ஆகவே அந்தரங்க சுத்தியுடன் தீனுக்காக நீர் இறைவனை நாபுதுவில், இபாதத்தில் இருப்பீராக. அதான் போட்டிருக்குது. அப்படி எல்லாம் எழுதிருங்கம்மா, எல்லாம் எழுதிருங்கப்பா. இந்த ஆயத்து பக்கத்துல 39:2 எழுதி கொள்ளுங்கள். மேலும் இந்த நாபுது, இந்த இபாதத்தை செய்வதற்கு உங்களுடைய தகுதியும், எதற்காக இபாதத் செய்ய வேண்டும் என்பதையும், இபாதத் செய்வதில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் ஒரே வரியில் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான். அதாவது 98ல 5வது ஆயத்தை படிங்க. முதல் ஆயத்தை படிங்க. 5வது ஆயத்துல முதல் வரியை படிங்க. 98 எல்லாம் எடுத்துக்கிட்டு குறிச்சு இந்த நம்பர் பக்கத்துல அந்த நம்பர் எழுதிக்கிறேன். 98:5 எழுதி கொள்ளுங்கள். இது பக்கத்துல 39:2 பக்கத்தில் இதை எழுதி கொள்ளுங்க. படிங்க. 98:5 எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் படிங்க. நீங்க சொல்வதை அனைத்தையும் எழுதி கொண்டே வர வேண்டும். நான் சொல்றது அப்பப்ப எழுதிக்கிட்டே இருக்கணும். எழுதுனாதான் நீங்க தப்பிச்சிங்க. சும்மா கதை கேட்குறோம் அடிக்க உட்காந்துட்டு இருந்தா பிரயோஜனம் கிடையாது. எழுதணும், கண்ணால பார்க்கணும், உடனே எழுதணும். அதுக்கப்புறம் ஃபுல் டீட்டெயில் தனியாக உட்காந்து ஒழுங்காக விளக்கமாக எழுதணும். எழுதி யூடியூப் எடுத்து கேட்கணும். ஒரே சமயத்தை 3 தடவை பார்த்துட்டீங்க. நான் பேச கேட்டுக்கிறீங்க, நான் சொல்றதை எழுதிட்டு இருக்கிறீங்க, கண்ணால குரானை பார்த்துட்டு இருக்கிறீங்க, திருப்பியும் தனியாக உட்காந்து போத போறீங்க. இப்போ யூடியூப்ல போட்டு பார்க்க போறீங்க. இப்போ ஒரே டைம்ல 5 தடவை பார்த்துடுறீங்க. அதை 5 மனசை பதிவாயிரும். அது எழுதினாதான் மனசுல பதிவாகும். எழுதாம இருந்தா பிரயோஜனம் கிடையாது. எழுதுவலை கொண்டும் கற்றுக் கொடுத்தாண்டு ஆண்டவன் சொல்றான, அது எவ்வளவு விஷயம் எனக்கு தெரியுமா இருக்கு. சோம்பேறி எழுத மாட்டாங்க. கதை கேட்டு உட்காந்து அர்த்தம் மறந்துடுறது, திருப்பி அதை கேள்வி கேட்கறது. இது என்னங்க அர்த்தம்? அதுங்க கேட்டுக்கிறேன். அப்ப கேட்டு பார்த்தாங்கிறேன். சொன்னது எல்லாத்தையும் விட்டாச்சு. விட்டுட்டு இல்லாத கேட்குறாங்க. நான் பதில் சொல்றது கிடையாது. தேவையில்லாம அவங்க எந்தவித ஆசையும் இல்லாம எது இல்லாம கேட்குறாங்க. சொல்றதையும் கேட்டது கிடையாது. கேட்டு எல்லாம் சொல்லி முடிஞ்ச போய் இதுக்கு என்னங்க அர்த்தம்னு கேட்டாங்க. என்ன பதில் சொல்றேன்? நீங்களே சொல்லுங்க. நீங்க பார்த்தா இருக்கிறீங்க யூடியூப்ல சொல்ல கேள்வி கமெண்ட் அடிக்கிறாங்க. என்ன சொல்றதுக்கு என்ன சொல்றது? முதல்ல குரானை ஓதுங்க. 1க்கு 5 தடவை 10 தடவை ஓதுங்க. ஒரு 6 வருஷம் குரான் விட்டா ஓதுங்க. சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் சரிதானா, உண்மைதானா, நடைமுறைக்கு சாத்தியமா, இது செயல்படுத்த முடியுமா, முடியாதா என்ற எண்ணத்தோ ஓதிக்கிட்டே வாங்க.
அதுக்கப்புறம் நீ கேள்வி கேட்கலாமா வேண்டாமா அதுல இருக்குது, கேட்கணுமா கேட்கக்கூடாதுன்னு அதுல இருக்குது, யார்கிட்ட கேட்கணும் அதே போட்டிருக்குது. இவ்வளவும் தெரியும் சொல்ல சொல்ல குரானே ஓதாம இதுக்கு என்ன அர்த்தம், அது எப்படின்னு கேட்டா என்னங்க பதில் சொல்றீங்க ஐயா? நீ படிங்க இப்போ 98 படிங்க. அல்லாஹ்வுக்கு நாபுதுவை தூய்மையான உள்ளத்துடன் தீனிற்கு பிடிப்புள்ளவர்களாக அல்லாவை அவர்கள் நாபுதுவில் இருக்க வேண்டும். இப்போ அந்த ஒரே வரியில ஒரு விஷயம் சொல்லிட்டான். நாபுது அதாவது இபாதத்து செய்வர்கள் எதற்காக செய்ய வேண்டும், யார் செய்ய வேண்டும் என்பதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். எதற்காக செய்யணும் குறிப்பிட்டிருக்கிறான். ஆகவே நாபுதுல்லாஹ முஹ்லிசீன அந்தரங்க சுத்தத்துடன் தூய்மையான உள்ளத்தோடு. ஃபர்ஸ்ட் இபாதத் செய்யறது ஈயாக்க நாபுது என்ற 1ல 4வது வசனத்தை செய்வதற்கு நீங்கள் உள தூய்மை இருதயம் தூய்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். லஹுத்தீன எதற்காக என்றால் தீனுக்காக இஸ்லாத்திற்காக தான் நீங்க இபாதத்தில் இருக்க வேண்டும். லஹுத்தீன ஹுனஃபாக பிடிப்புள்ளவராக டோட்டலா இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதற்காக தான் நான் வாழ்கின்றேன், இந்த விஷயத்தை செய்துவிட்டு தான் நான் அல்லாஹ்விடம் செல்வேன், அப்படி செய்யாமல் இருந்தால் நிச்சயமாக நரகவாசி ஆகிவிடுவேன் என்ற பிடிப்புள்ளவராகவும் இருக்க வேண்டும் நாபுதில் உள்ளவர்கள். நாபுதுல்லாஹ முஹ்லிசீன லஹுத்தீன ஹுனஃபா. இப்படி அல்லாஹ் ஒரே வரியில முடிச்சு விட்டான். இப்போ இதுல வணக்கம் இல்லை, இந்த இபாதத்து ஒரு விஷயத்தை அல்லாஹ் முழுமையா சொல்லிட்டான். இதை நீங்கள் தனியாக செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் சலாத்தை நிலைநிறுத்துவார்கள். இதை இபாதத்தை முடிப்பவர்கள் சலாத்தை நிலைநிறுத்தி ஜக்காத்தையும் கொடுத்து வருவார்கள். இதுவே ஜாலிக தீனுல் கையுமா. 98 முழுமையா படிங்க. மேலும் சலாத்தை அவர்கள் நிலைநிறுத்துவார்கள், மேலும் ஜகாத்தை அவர்கள் வழங்க வேண்டும் என்பதை தவிர அவர்களுக்கு கட்டளையிடப்படவில்லை. இதுதான் நிலையான இஸ்லாம் ஆகும். இதுவே இதுவே தீனுல் இஸ்லாம். இது கையுமா நிலையான இஸ்லாமா. இஸ்லாத்தில் முற்றிலும் நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான. இந்த 3 விஷயங்களையும் செய்பவர்கள், 1 இபாதத்து, அடுத்து சலாத்து, அடுத்து ஜகாத், இந்த 3ம் செய்பவர்கள் தான் இஸ்லாத்தில் உள்ளவர்கள். இவர்களே ஜாலிக தீனுல் கையும், இதுவே நிலையான இஸ்லாம் ஆகும். இஸ்லாம் என்றால் அர்த்தம் கிடையாது. இந்த 3ஐயும் நீங்கள் செய்ய வேண்டும் இஸ்லாத்தில் இருப்பதற்கு. என்ன சொல்ல போறீங்க? பாத்தீங்களா? என்னன்னு தெரியாது. நாபுதுன்னா என்னன்னு தெரியாது. இஸ்லாம்டா தீன்டா நமக்கு என்னன்னு தெரியாது. முஹ்லிசீன பரிசுத்தமான இதயம் என்னன்னு தெரியாது. நம்ம என்ன செய்யறது? இப்போ எதுவுமே தெரியாம நான் இப்போ குரான் ஓதிட்டு இருக்கிறோம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பாத்தீங்களா உள்ள ஆதாரம் இருக்குது, உள்ள ஆதாரம் எக்கச்சக்கமா இருக்குது. ஃபிரௌனுடைய மனைவி இருக்கிறாங்கல்ல, ஃபிரௌன் கூட்டத்தார்ல ஒருவர் அல்லாம ஈமான் கொண்டு அதை வெளியே காட்டாம மறைச்சிக்கிட்டு அங்க இருந்தார. இந்த சபா நாட்டு இளவரசி இருந்தாங்கல்ல, எப்படி கண்டுபிடிச்சாங்க? அப்போ நாம் செய்ய வேண்டியது உண்மையான இறைவன் யாராக இருப்பான், அவன் எப்படிப்பட்டவன் என்பதை தான் ஆராய வேண்டும். அந்த ஆராய்ச்சி பண்றதுக்காக தான் இப்ப உங்க கையில இந்த கித்தாப் குரான் இருக்குது. இதைதான் சொல்றேன், திருப்பி ஓதிக்கிட்டே இருங்க. ஒரு 7-8 வருஷம் விட்டாம ஓதுங்க. சொல்லப்பட்ட விஷயங்கள் சரிதானா என்பது உங்க மனசுல பூர்த்தியாகும் வரை நீ ஓதிட்டு இருக்க. இந்த விஷயம் ஏற்புடையதா, இதை நான்
செய்ய முடியுமா? இது வாழ்க்கையை நான் செய்ய முடியுமா? செய்து காட்டுவதற்கு யார் எனக்கு துணையா இருப்பார்கள்? இது நான் தோல்வி அடைவேனா, வெற்றி அடைவேனா என்பதெல்லாம் நீங்களே உங்களிடம் கேள்வி கேட்டு கேட்டு ஓதிக்கிட்டே வாங்க. அப்பதான் இதுக்குள்ள நீங்க இறங்க முடியும். சும்மா மேலோட்டமா படிச்சு பார்த்துட்டுலாம் ஒன்றும் செஞ்ச முடியாது. ஆழமாக ஒவ்வொரு ஆயத்தையும் ஆழமாக உற்று நோக்கணும், இருக்க வேண்டும். படிங்க, அடுத்து படிங்க. இது நம்பர் எழுதிக்கிறீங்கப்பா. 98:5 இதை 39:2 39 அடுத்து என்ன? 10 12 13 39:11 is equal to 39:2 is equal to 98:5. எல்லாம் ஒரே விஷயம். படி. அன்றையும் முஸ்லிம்களில் முதலாவதாக இருக்குமாறு நான் ஏவப்பட்டுள்ளேன். அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான்பா. எல்லாரும் முஸ்லீமா தான் இறக்கணுப்பா நபியே. ஆனா நீங்க முஸ்லீம்களை ஃபர்ஸ்டா வரணும். முஸ்லீம்களையே நீங்க ஃபர்ஸ்டா வரணும். அது என்ன முஸ்லீம் வரதே ஒன்றும் தெரியாது. அந்த முஸ்லீம்ல நீ ஃபர்ஸ்டா வரணும்னு ஆண்டவன் அவருக்கு கட்டளை இட்டுட்டார் நபி முகமது. நான் ஏவப்பட்டுள்ளேன், முஸ்லீம்கள் முதன்மையா இருக்குமாறு ஏவப்பட்டுள்ளேன் நான் என்றும் அவர்களுக்கு கூறிவிடுவீராக. அப்போ என்ன மாதிரி வேலை செய்யணும்னு பார்த்துக்கிறோங்க. இவர் முஸ்லீம்களில் முதன்மையானவர் எப்படி என்பதை அறிந்து கொள்வதற்கு அந்த 33:21 தேவை. இப்போ புரிஞ்சிருப்பீங்களா? 33:21 எதுக்கு தேவை என்றால், இவர் முஸ்லீமா இருக்கிறதே பெரிய பாக்கியம். அப்படியா இனி உலகத்துக்கு கிடையாது. அந்த முஸ்லீம்கள்லயே நான் ஃபர்ஸ்டா வரணும், ஃபர்ஸ்ட் ரேங்க், முதல் மனிதனா இருக்க வேணும்னு சொல்றாங்க. அப்ப முதல் மனிதன் எங்க போய் தேடுறது? அப்ப இதுக்கு உண்மைதானா இது என்று கண்டுபிடிக்க அவரை தெரிந்து கொள்வதற்கு 33:21 அவசியம். 33:21 அவசியம் இந்த ஆயத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு எழுதுகிறேன். படி. 13 என்னுடைய இறைவனுக்கு நான் மாறு செய்வேனாயின் மகத்தான ஒரு நாளின் வேதனைக்கு நான் நிச்சயமாக அஞ்சுகிறேன் என்று நபியே நீர் கூறும். இப்ப நபிக்கு அடுத்த அறிவுரை. இதெல்லாம் அல்லாஹ் நபிக்கு கூறும் அறிவுரை என்ற தலைப்புல இதெல்லாம் எழுதி வரும். இப்படி செய்யும் அப்படி சொல்லுறதுல இதெல்லாம் அல்லாஹ் நபிக்கு கூறும் அறிவுரை அப்படி ஹெட்டிங் போட்டு நோட்புக்ல இதெல்லாம் எழுதி வரும். நான் அல்லாஹ் சொல்வதற்கு மாறு செய்வேனானால் அந்த மகத்தான நரக வேதனையிலிருந்து நான் அஞ்சுகின்றேன். அதுக்காக அல்லாஹ் சொன்ன வாக்கு எதுவும் மீற மாட்டேன், மாறு செய்ய மாட்டேன் என்று நீர் மக்களுக்கு கூறி விடுவீராக. இன்னும் கூறுவீராக, என் தீனில் அந்தரங்க சுத்தியாக அல்லாஹ்வையே நான் அறிந்து இருக்கின்றேன். அது என்ன போட்டிருக்குமா? நாபுது நடத்துவதா இல்லையா? ஆமா, நாபுது இருக்கு காக்கா. வணங்குகின்றேன் இருக்கு காக்காங்க தமிழ்ல. அடிச்சிருங்களா? அடிச்சிட்டு நாபுதுவில் இருக்கிறேன், நான் நாபுதுவில் இருக்கிறேன். அப்பயே படிச்சுக்கோங்க. இப்ப என் தீனுக்காக அந்தரங்க சுத்தத்தோடு நான் இருக்கின்றேன். அப்ப அல்லாஹ்வையே நான் நாபுதுவில் இருக்கின்றேன், இபாதத்தில் இருக்கின்றேன். ஈஸி. அப்படி இபாதத்தில் போட்டுருங்க. இபாதத்தில் இருக்கின்றேன் எழுதிக்கிறேங்க. அதுல அவ்வளவுதான். கஷ்டம். அந்த வணக்கத்தை அந்த வார்த்தை மட்டும் அடிச்சுட்டு இபாதத்தில் அது வெளியிடுங்க. அப்போ நீங்க படிக்க போய் புரியும் உங்களுக்கு. எல்லாம் புரியாத ஒரு தமிழ் வார்த்தை இருக்குது, அர்த்தம் தெரியாத வார்த்தை, என்ன பண்றது? இப்போ அல்லாஹ் சொன்ன வார்த்தையை வச்சுக்கிறோம், இபாத வச்சுக்கிறோம், தப்பு கிடையாது. அவன் சொன்ன வார்த்தை என்னன்னு தெரிஞ்சு வச்சுப்போம். என்ன அவனை யாருன்னு கண்டுபிடிச்சுன்னுப்பா, அதான் முக்கியம்ப்பா. அல்லாஹ்வை யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும், விளங்கி கொள்ள வேண்டும். இந்த விஷயத்துக்காக எவன் படும்பாடு படுகின்றானோ அவன் இபாதத்தில் இருக்கின்றான் என்று ஒரே வார்த்தை முடிச்சுக்கலாம். படி. இப்போ முதன்மையாக இருக்கின்றேன் என்று கூறினான். அதுக்கு 6ல 165 எழுதிருங்க.
6ல 163 நினைக்கிறேன். முதன்மையாக இருக்குமாறு ஏவப்பட்டுள்ளேன்னு படிச்சீங்கல்ல, அதுக்கு 6வது சூறாவில் 163 65 தெரியல, பார்த்துக்கிறோங்க. 63 காக்கா. எல்லாம் 163. எழுதிருங்கப்பா, எல்லாம் எழுதிருங்கம்மா. 163 6வது சூறாவில் இந்த இதுல பக்கத்துல முஸ்லீம்கள் முதன்மையாக இருக்குமா ஏவப்பட்டுள்ளேன்னு படிச்சீங்கல்ல, இது பக்கத்துல அந்த மாதிரி எழுதிக்கிறோங்க. அடுத்தபடி 15. ஆனால் நீங்கள் அவனை அன்றி நீங்கள் விரும்பியவர்களை, இப்போ இங்க வணங்கி கொண்டிருங்கள் இருக்கே காக்கா, இது எப்படி காக்கா படிக்கணும்? என்னப்பா ஞாபகம் இல்லையில, இது இது வந்து நான் ஃபுல்லா படிக்கிறேன் காக்கா. ஆனால் நீங்கள் அவனை அன்றி நீங்கள் விரும்பியவர்களை வணங்கி கொண்டிருங்கள் கூறுவீராக. தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் கியாம நாளில் நஷ்டத்தை உண்டு பண்ணி கொண்டவர்கள் தாம் நிச்சயமாக பெரும் நஷ்டவாளிகள். அதுவே மிக தெளிவான நஷ்டமாகும் என்பதை அறிந்து கொள்க. அதுல பரிதாம என்ன போட்டு வார்த்தைக்குதான் இல்லையாம செய்ய சொல்லுங்க. இருக்கு காக்கா, ஆபுதுன்னு இருக்கு. அப்ப போடுங்களேன், நான் இபாதத்தில் போடுங்களேன். எப்பயும் வணங்க போட்டு கேக்குறீங்க, சொல்லி கொடுத்தாச்சு, கவலை இல்லையா? அடிச்சுட்டு நீங்க அடிச்சுட்டு போகல, இபாதத்தில் அப்படி போட்டுருங்களேன். இபாது இபாதத்தில், ஆபிது நாபுது தாபுது எல்லாம் நாபுது எல்லாம் ஒரே விஷயம்தான். அந்தந்த இடத்துக்கு தோத அந்த எழுத்து மாதம் மொத்தம் ஒண்ணும் கிடையாது. படிங்க. 15. ஆனால் அவர்கள் அவனை அன்றி நீங்கள் விரும்பியவர்களை நாபுதுவில் கொண்டிருங்கள். நீங்க உங்களுக்கு வேண்டிய யார, இதான் எங்களுடைய கடவுள், இதான் எங்களுடைய தெய்வம், இதான் எங்களுடைய இருப்போர் பண்ணிட்டு இருங்க. உங்க இஷ்டம் அது. நான் எப்படி தடை பண்ண முடியும்? நான் என் விஷயத்தை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அல்லாஹ் எனக்கு கட்டளை இட்டதை நான் செய்கின்றேன். ஆனா உங்க மனசு, உங்களுடைய ஆத்மா என்ன சொல்லுதோ, உங்க விருப்பம் என்ன சொல்லுதோ அதை நீங்க செஞ்சிட்டு இருங்க. உங்க நாபுல நீங்க இருங்க, ஏன் நாபு நான் இருக்கிறேன். அவ்வளவுதான். படிங்க. கூறுவீராக தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் கியாம நாளில் நஷ்டத்தை உண்டு பண்ணி கொண்டவர்கள் தாம் நிச்சயமாக பெரும் நஷ்டவாளிகள். இப்போ குரானை விட்டு விட்டு தன்னுடைய மனம் போன போக்கில இவர்களெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றார்களோ, உண்மையை விட்டு பொய்யின் பக்கம் யார் போய் கொண்டிருக்கின்றார், நிச்சயமா குடும்பத்தையே இழுத்திட்டு போயிட்டாங்க. தான் மட்டும் போல தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், தன் செல்ல பிள்ளைகள், யாரெல்லாம் இந்த உலக சொந்தம் வாழ்ந்துட்டு இருந்தானோ எல்லாம் குடும்பத்தோட இழுத்துட்டு போறான். குடும்ப தலைவன் தன் பிள்ளைகளையும் தன் மனைவியுமா எல்லாம் கூட்டி போறான்பா. நஷ்டவாய், குடும்பத்தையே நஷ்டமாயிட்டான், பாழாயிட்டான் பாங்க. தானும் ஓதல, தன் குடும்பத்தினே ஓத வைக்கிறப்பா. அதுவே மிக தெளிவான நஷ்டமாகும் என்பதை அறிந்து கொள்க. இதுவே தெளிவான நஷ்டம், நஷ்டத்திலேயே தெளிவான நஷ்டம் இதான்பா. 16. இவர்களுக்கு மேலே நெருப்பிலான தட்டுகளும் இவர்களின் கீழும் தட்டுகளும் இருக்கும். நெருப்புதான் சுத்தி நெருப்பு மேல நிக்கல. படிங்க. இவ்வாறு அதை கொண்டு அல்லாஹ் தன் நாபுதுவில் இருப்பவர்களை அச்சமூட்டுகிறார். இப்போ அல்லாஹ் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், கியாமத்து நாள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நாபுது என்னை அறிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஜாக்கிரதைக்கிறங்க, என்னை முழுமையா தெரிஞ்சுக்கிறங்க, நான் சொன்ன உபதேசத்தில் அதிலேயே நில்லுங்கள் என்று எச்சரிக்கின்றான். யாரெல்லாம் இந்த குரானை எடுத்துக்கொண்டு அது உண்மையை புரிந்து நடக்க வேண்டும் என்ற ஆசையுடன் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். இந்த குரானை விட்டுவிட்டால் உங்களுக்கு மகத்தான் நஷ்டம், நரகம் உண்டு என்று எச்சரிக்கை செய்கின்றான். நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். ஜாக்கிரதைப்பா சொல்றான். என் இபாதத்தில் இருப்பவர்களே, என்னிடம் நீங்கள் தக்வாவுடன் இருங்கள். இபாதத்துல இருக்கிறவங்க தக்குவாவோடு இருக்க வேண்டும். உங்களுக்கு அன்று சொன்னேன், தக்குவா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லுகிறேன் என்று சொன்னேன். நிச்சயம் சொல்றேன் உங்களுக்கு.
அதுக்கப்புறம் சரியா தவறா சிந்திச்சு நீங்க அப்புறம் பாருங்க. இப்போ இபாதத்துல இருக்கிறவன் தக்குவாவில் இருக்க வேண்டும். தக்குவாவை எப்படி யார் அடைவார்கள் என்றால் 2:21 பார்த்துட்டீங்க. 2:21 அல்லாஹ் சொல்றான், உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் படைத்த உங்கள் இறைவனையே நீங்கள் இபாதத்து செய்யுங்கள், நீங்கள் தக்குவா உடையவர்கள் ஆகலாம். இபாதத்து செய்வதற்கு தக்குவா வேண்டும். அந்த தக்குவாவை அடைவதற்கு இபாதத்தில் இருக்கும். இப்போ எதை முதல்ல செய்ய போறீங்க? படிங்க அந்த ஆயத்தை திருப்பினாலும். இப்போ எல்லாம் பாருங்கப்பா, என்ன போட்டுன்னு பாருங்க, எதுக்கு எது வேணும்னு சொல்றான்னு பாருங்க, அப்புறம் அதுக்கு இதுதான் வேணும்னு சொல்றான். எதை முதல்ல செய்ய போறீங்க? படிங்க, திரும்பி படிங்க, அந்த ஆயத்தை படிங்க, திரும்பி படிங்க. என் இபாதத்தில் இருப்பவர்களே, என்னிடம் நீங்கள் தக்வாவுடன் இருங்கள். என்ன புரிஞ்சிட்டீங்களா? எல்லாம் புரிஞ்சிட்டீங்களா? 2:21 என்னப்பா போட்டிருக்கிறான்? என்ன போட்டிருக்கிறான்? மனிதர்களே உங்களை படிங்க. மனிதர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனையே இபாதத்தில் இருங்கள், நீங்கள் தக்குவா உடையோர் ஆகலாம். தக்குவாவை அடைவதற்கு இபாதத்து தேவைப்படுகின்றது. இபாதத்தை அடைவதற்கு தக்குவா தேவைப்படுகிறது. என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? இது எப்படி இந்த ஆயத்தை புரிஞ்சுக்கிறது? எப்படி இந்த ரெண்டுக்கும் தேவை தூய்மை உடையவர்களை தவிர இதனை தொடமாட்டார்கள். அந்த ஒரு ஃபார்முலாவை கொண்டு வரீங்க. தூய்மை உடையவர்களை தவிர இந்த 2 ஆயத்தையும் தொட முடியாது. இந்த தூய்மை மட்டும்தான் தக்குவா என்னவென்று தெரியும், இபாதத்து என்னவென்று தெரியும். அப்போ 2ஐயும் சேர்த்து தான் செய்ய வேண்டும். அது 2ஐயும் சேர்த்து ஒன்னாக காட்டுவதற்கு தூய்மை அவசியம். எழுதிருங்க. அவன் சொல்றான், தூய்மையானவர்களை தவிர இதனை தொடமாட்டார்கள். இப்ப இந்த 2:21 இப்ப என்ன படிச்சீங்க? 39ல என் இபாதத்தில் இருப்பவர்களே, என்னிடம் நீங்கள் தக்வாவுடன் இருங்கள். நம்பர் என்ன? 16. அந்த நம்பரையும் இப்ப அந்த நம்பரையும் 21:2 ரெண்டுல எழுதிங்கப்பா. இது 2ஐயும் இணைக்கக்கூடிய காரியம், ஒரே காரியம் தூய்மை அப்படின்னு எழுதிக்கிறங்க. எழுதிக்கிறங்க. இது 2ஐயும் இணைக்கக்கூடிய காரியம், இது இருந்தாதான் அதை செய்ய முடியும், அது இருந்தாதான் இது செய்ய முடியும்னு சொல்லிட்டான்பா. எதை முதல்ல செய்யறது? முதல்ல செய்யறது தூய்மை உடையவர்களா ஆகுங்கள், எல்லாமே சரியாயிரும். எதை முதல்ல செய்யறது? 2வது பேச்சு கிடையாது. ஒரே டைம் எல்லாம் செஞ்சிருவீங்க. அவ்வளவுதான். தூய்மை ஆகுங்க, அல்ல யாருன்னு தெரிஞ்சிடும். படிங்க. இந்த மாதிரி ஓதுன குர்ஆன் ஓதுங்க. படி. 17. எவர்கள் ஷைத்தான்களை நாபுது செய்வதை தவிர்த்து கொண்டு அவற்றிலிருந்து விலகி முற்றிலும் அல்லாவின் பால் முன்னோக்கி இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நன்மாராயம். ஆகவே என்னுடைய இபாதத்தில் இருப்பவர்களுக்கு நன்மாராயம் கூறுவீராக. ஏற்கனவே பார்த்திருப்பீங்க 36:60 ஷைத்தானை நீங்கள் அவனை வழிபடாதீர்கள், அவனுக்கு நீங்கள் இபாதத் செய்யாதீர்கள், என்னையே இபாதத்து செய்யுங்கள்னு 36:60 நீங்க பார்த்திருப்பீங்க. அதுதான் சொல்றாங்க. 36:60 என்ன போட்டிருக்குது? ஷைத்தானுக்கு நீங்க அடிபணியாதீங்க அர்த்தம். அவனை பத்தி எதுவும் நினைக்காதீங்க. அவன் சம்பந்தம் உங்களுக்கு சில சம்பந்தம் இல்லாதவன், விரோதி அவன். அவனை பின்பற்றி நடக்காதீங்க அர்த்தம். என்னை பின்பற்றி நடங்கள்.
நாபு அல்லாஹ்வை நாபு செய்யுங்கள், அவனை நாபு செய்யாதீர்கள். எழுதிக்கிறங்க பக்கத்துல 36, 60 எழுதிக்கிறங்க இந்த ஆயத்து பக்கத்துல. அடுத்தபடி 18 சொல்லை செவியேற்று அதிலே அழகானதை பின்பற்றுகிறார்கள். அல்லாஹ் வழியில் செலுத்துவது இத்தகையவர்களை தாம், இவர்கள் தாம் நல்லறிவுடையோர். சொல்லை, அல்லாஹ்வுடைய சொல்லை, அல்லாஹ்வுடைய வார்த்தையை, அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை செவியேற்று, அப்புறம் சொல்லை செவியேற்று அதிலே அழகானதை பின்பற்றுகிறார்கள். அதிலேயே அழகானதை பின்பற்றுகிறார்கள். இப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒரு அல்லாஹ்வுடைய வார்த்தை சொல் வந்துருச்சு. இத ஹம்துண்டா என்ன, அல்லாண்டா என்ன, ரப்புண்டா என்ன என்பதை முழுமையாக ஆராய்ச்சி செய்து அதை புரிந்து உண்மையை புரிந்த நிலையில், அதனுடைய ஞானத்தை புரிந்த நிலையில் அதனை செயல்படுத்துகிறார்கள். சொல்லில் அழகானவற்றையே பின்பற்றுகிறார்கள். அதுல 59, 55 அடுங்க. 39ல 55 படிங்க. அது இருக்குமா 39ல 55, 39ல அதுலயே 39ல 55 கொஞ்சம் படிங்க. நீங்கள் அறியாத விதத்தில் திடீரென உங்களிடம் வேதனை வரும் முன்னரே உங்கள் இறைவனால் உங்களுக்கு அருளப்பட்ட அழகானவற்றை பின்பற்றுங்கள். இப்போ வேதனை திடீரென்று வந்துவிடும். அந்த வேதனை வருவதற்கு முன்னால் நாம் முன்னெச்சரிக்கையா இருந்து கொள்வோம். அல்லாஹ்வுடைய சொல்லை, அல்லாஹ்வுடைய வார்த்தையை, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை முழுமையா பின்பற்றி நடப்போம் என்று நீங்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றார். இந்த நம்பரை எழுதிக்கிறங்க 3955. இப்ப என்ன படிச்சீங்க? 39 என்ன படிச்சீங்க? அந்த சொல்லை செவியேற்று அதிலே அழகானதை பின்பற்றுங்கள். 18 காக்கா. 18 எல்லாம் எழுதிக்கிறோமா? 39ல 18, 39ல 55. படிங்க, அடுத்த படிங்க. அல்லாஹ் வழியில் செலுத்துவது இத்தகையவர்களை தாம். பாத்தீங்களா? அப்ப என்ன அர்த்தம்? இதுல இருந்து உண்மையா உள்ள என்ன அர்த்தம் எடுக்குறீங்க? அல்லாஹ் சொல்லிய சொல்லை எவன் சிந்தித்து அர்த்தம். அல்லாஹ் உங்களுக்கு போதனை செய்ததை சிந்தித்து அர்த்தம். சிந்தனை செய்து அர்த்தம். அதுக்கு போதனை செய்தை சிந்தித்து அர்த்தம். செவியேற்று அழகானவற்றை பின்பற்றுகின்ற அதுல சிந்தனை செய்ய செய்ய முக்கியமான நல்ல விஷயங்கள் வரும். அதை அவர்கள் சிந்தனை செய்து அதனை செயல்படுத்துகிறார்கள். இந்த மாதிரி நீங்க விளக்கத்தை எடுக்கணும். இந்த மாதிரி அர்த்தத்தை கொண்டு வரணும். படி. இவர்கள் தாம் நல்லறிவுடையோர். அறிவு உடையவன். இதுதான் அறிவு. அல்லாஹ்வுடைய ஞானத்தை பெற்றவன். இவனுக்குத்தான் அல்லாஹ் வாலிபத்தை அடைந்ததும் கல்வியையும் ஞானத்தையும் நாம் அவர்களுக்கு கொடுத்தோம். ஞானம் 15 வயசுல கல்வியை ஞானத்தை அடைஞ்சனுப்பா. 15 வயசுல 2.5 வயசுல குரானை தாய் தந்தைகள் சொல்லி கொடுத்து, தாய் தந்தை சொல்லி கொடுத்ததை அப்படியே செவியேற்ற அழகான முறையில் அவன் ஒழுங்கா வந்து கொண்டிருந்தால், தன்னுடைய வாலிபம் அடைந்ததும் 15வது வயதை அடைந்ததும் அல்லாஹ் அவனுக்கு கல்வியையும் ஞானத்தையும் அளிப்பான் என்று குரானில் 12வது சூறாவில் 21ல் 22 வருகின்றது. 28வது சூறாவில் 14 நபி மூசாவுக்கு வருகின்றது. இப்ப இதோட நிறுத்திக்கிறோமா? இருட்டா போச்சு, வெளிச்சமே இல்லை. உங்களுக்கு அடுத்த வாரம் உங்களுக்கு
மேற்கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். பேசினில்லாய் அதுவரை சொன்னது ஒழுங்காக ஒதுக்கிட்டு வாங்க. பேசினில் அஹமதுல்லாஹி ரபில் அடுத்த வாரம் பார்ப்போம்.